வணக்கம். மேக் இன் இந்தியானா என்ன? 25 செப்டம்பர் 2014, ஆல்மோஸ்ட் 2 வருஷம் ஆயிடுச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரதான் மந்திரிஜி இந்த ஸ்கீம் மேக் இன் இந்தியா ஸ்கீமை வந்து டெல்லியில் லான்ச் பண்ணார். இந்த ஸ்கீம்னா என்ன? இந்த ஸ்கீம் வந்து 2 தரப்பட்ட மேனுஃபேக்சரர்ஸ், நம்பர் 1 இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், நம்பர் 2 இன்டர்நேஷனல் மேனுஃபேக்சர், நம்ம மல்டிநேஷனல் கம்பெனிஸ்னு சொல்லுவோம், அண்ட் நேஷனல் கம்பெனிஸ். 2 பேருமே டார்கெட் பண்ணி தான் இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கார் நம்ம பிரதான் மந்திரிஜி. இதனுடைய அனுகூலம் என்ன? டு இன்வைட் த பெஸ்ட் மேனுஃபேக்சரர்ஸ் டு கம் அவுட் வித் த பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இதுல அனுகூலம்ட்டு நாம ஒரு 10லேருந்து 100 அனுகூலம் கூட சொல்லலாம், யாருக்குமே மனசுல நிக்காது. அதனால ஒரே சிம்பிள் விஷயமா ஒரு ஸ்லோகனா சொன்ன எல்லாருக்கும் புரியும். அது என்ன ஸ்லோகன்? மேக் இன் இந்தியாவோட ஸ்லோகன், அதாவது முழக்கம் அப்படின்னு சொல்லலாம், ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட். மேக் இன் இந்தியா, இந்தியால தயாரிச்சோம்னா ஜீரோ டிஃபெக்டும் ஜீரோ எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது லான்ச் பண்ணதுனால என்ன 2 இயர்ஸ்ல என்ன டெவலப்மெண்ட் ஆயிருக்கு? ஒரே வருஷத்துல இந்தியா வந்து 3rd ரேங்க்ல இருந்தது. மேக் இன் இந்தியா ஸ்கீம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி 3rd ரேங்க் இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. அதாவது அந்நிய முதலீடு இந்தியால வந்து நம்ம 3வது ரேங்க்ல இருந்தோம். அப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க்ல யார் இருந்தாங்க, செகண்ட் ரேங்க்ல யார் இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸும், செகண்ட் ரேங்க்ல வந்து சைனாவும் இருந்தாங்க. நாம 3வது கண்ட்ரியா இருந்தோம். மேக் இன் இந்தியா ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் 2015, அதாவது ஃபர்ஸ்ட் இயர்லயே இந்தியா வந்து முதல் இடத்துக்கு போயிடுது. கிட்டத்தட்ட 12,000 crores 6 மாசத்துல 12,000 crores இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 6 மாசத்திலேயே அனௌன்ஸ் பண்ணதுலயே வந்து இந்தியால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஒரு வருஷத்துல வந்து 36,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியால வந்திருக்கு. ஸோ இந்த 2 கண்ட்ரியும் பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியா வந்து நம்பர் 1 இன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்திருக்கு. அப்படி என்ன இந்த ஸ்லோகன் என்ன சொல்ல வருது? மேக் இன் இந்தியா எங்க ஃபோக்கஸ் பண்றாங்க? இந்தியாவுக்கு வாங்க, எல்லா இடத்துலையுமே நான் உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஸ்பெசிஃபிக்கா எந்த இடத்துல வந்து டெவலப்மெண்ட் இருக்குங்கிறது மக்களுக்கும் மேனுஃபேக்சரருக்கும் சொன்னாதான், பிசினஸ்மேனுக்கு சொன்னாதான் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல வந்து மக்களுக்கும் பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜீரோ டிஃபெக்ட் ஜீரோ எஃபெக்ட்னா என்ன? இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணா மேக் இன் இந்தியாங்கிற அந்த பிராண்ட் வந்து நாட் ஒன்லி ஷுட் பி ப்ரிஃபர்டு பை இந்தியன்ஸ், வேர்ல்டு வைடு குளோபலி மேக் இன் இந்தியாவுக்கு வந்து ஒரு காந்த சக்தி இருக்கணும், ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும். அப்போ இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜீரோ டிஃபெக்டா இருக்கணும். நம்பர் 2, சில கண்ட்ரியில வாங்குற பொருள் வந்து சீப்பா இருக்கும்ட்டு நாம வந்து கம்பேர் பண்ணிலாம் வாங்குவாங்க மக்கள். வாங்கும்போது அது ஒரு நாள்ல போயிடும், 10 நாள்ல கூட போயிடும், நிலைச்சு நிக்காது. இக்காலாஜிக்கல் அண்ட் என்விரான்மெண்டல், அதாவது சுற்றுச்சூழலுக்கும் நேச்சருக்கு பங்கம் விளைவிக்காத மாதிரி ப்ராடக்ட் இருக்கணும். ஸோ எஃபெக்ட் ஆன் த என்விரான்மெண்ட் ஜீரோ இருக்கணும், டிஃபெக்ட் ஜீரோ இருக்கணும். இதுதான் வந்து த தாரக மந்திரம் ஆஃப் அவர் பிரதான் மந்திரிஜி. இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கோப் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து அட்வான்டேஜஸ் இருக்கு, பிசினஸ்மேன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பான்னா எந்த இடத்துல பிசினஸ்க்கு வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் வந்து growth இருக்கு, எங்க வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கு, ஃபண்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் கிடைக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் நாம சொல்லிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்டர் வந்துருவாங்க. ஸோ ஸ்டார்டிங்ல 25 செக்டார் ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு makeinindia.gov.in அப்படிங்கிற ஒரு சைட்டுக்கு போயிட்டு போனீங்கன்னா இந்த 25 செக்டாரும் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கான். அதுல முக்கியமா நான் சொல்ற ஒரு 4-5 செக்டார் சொல்றேன்.
மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு செக்டர், ரோட்ஸ் அண்ட் ஹைவேஸ் ஒரு செக்டர், வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ஒரு செக்டர். இன்னைக்கு வந்து நல்லா இருக்கீங்களான்னு எல்லாரையும் பார்த்து நம்ம கேட்கிறோம், புதுசா யாரும் அவர் பார்த்தாலும். இன்னைக்கு வந்து ஹெல்த்ங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி ஆயிடுது, வெல்னஸ் இண்டஸ்ட்ரி, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி, பவர். இதெல்லாம் அந்த 25 இண்டஸ்ட்ரீஸ்ல செக்மெண்ட்ஸ்ல நான் ஒரு 4-5 தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இன்னும் வேற இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு. ஸோ இந்த 25 செக்டார்ஸை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஒரு மாநிலம், ஒரு ஸ்டேட், ஒரு கண்ட்ரி டெவலப் ஆகணும்னா 3 விஷயம் இன்றியமையாதது. நம்பர் 1, we need to have a continuous power supply, தடையில்லா மின்சாரம் தேவை. 2வது, சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், ஒரு நல்ல போக்குவரத்து சாலைகள் தேவை. 3வது, கிளீன் வாட்டர், நல்ல தண்ணி தேவை. இது 3மே நாம வந்து எங்க கிடைக்கிறதோ, எங்க அவைலபிளோ அந்த இடத்துல growth டெவலப்மெண்ட் வந்து நிச்சயம். இந்த 3த்துல பாத்தீங்கன்னா 2 வந்து 25 செக்மெண்ட்ல இருக்கு, செக்டார்ல இருக்கு. ஒன்னு ரோடு, இன்னொன்னு பவர். இது 2மே உற்பத்தி பண்ணலாம், அதாவது டெவலப் பண்ணலாம். ஒன்னு ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணணும், பவர் மேனுஃபேக்சர் பண்ணணும். பட் வாட்டர் வந்து இது வந்து மனுஷனால உருவாக்க முடியாது, இது நேச்சர், கடவுளா கொடுத்த வரம். ஸோ அது வந்து நாம பாதுகாக்கத்தான் முடியும், ஆஸ் எ நேச்சர் ஒழிய உருவாக்க முடியாது. ஸோ நம்பர் 1 and 2 பார்ட் ஆஃப் 25 செக்மெண்ட்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய முதலீடு. மேக் இன் இந்தியாவோட 2 பிரைமரி பர்பஸ் இருக்கு. ஒன்னு, இந்தியன் பிசினஸ் பீப்புள், இந்தியன் ஆண்டர்பிரினர்ஷிப்பையும் டெவலப் பண்ணணும், என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும். நியூ ஆண்டர்பிரினர்ஸும் எக்ஸிஸ்டிங் ஆண்டர்பிரினர்ஸும் நீங்க பிசினஸ்க்கு வாங்க, உங்களுடைய எக்ஸிஸ்டிங் பிசினஸை மல்டிப்ளை பண்ணுங்க, டெவலப் பண்ணுங்க. 2வது, அந்நிய முதலீடு, ஃபாரின், அதாவது மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸை இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இந்த 25 செக்டார் பத்தி சொல்லணும். அந்த 25 செக்மெண்ட்லயும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலவுட், 100% அலவுட். அதாவது ஒரு கம்பெனியை ஃபார்ம் பண்ணி இந்தியாவில் ஒரு 2 டைரக்டரை போட்டோ என்டையர் ஷேர் கேபிட்டல் இல்ல லோன் கேபிட்டலா அந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பிசினஸ் பண்ணலாம், 100% எஃப்டிஐ. ஆனா சில செக்மெண்ட்டுக்கு மட்டும் 100% எஃப்டிஐ வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு ஒரு செக்மெண்ட்டுக்கு 49% தான். அதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் அஸ்ட்ரானமிக்கு 74% தான். மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு 26% தான். இதை 3 தவிர எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும், அதாவது 25ல இந்த 3 மட்டும் மைனஸ் பண்ணீங்கன்னா 22 செக்மெண்ட்டுக்கு 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அலோட். ஸோ இந்த 3 செக்மெண்ட்டை தவிர. சரி, கேபிட்டலை பத்தி மேக் இன் இந்தியாவில் ஒரு வழி பண்ணிட்டாங்க. 2வது வந்து எங்க நான் கம்ஃபர்ட் கொடுக்கணும். வேர்ல்டு வைட வேர்ல்டு பேங்க் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்காங்க, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ட்டு. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் குளோபலி, நான் ஜெர்மன்ல போய் பிசினஸ் பண்றேன், நான் வந்து குவைத்தில் போய் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், சைனால ஆரம்பிக்கிறேன், ஜப்பான்ல ஆரம்பிக்கிறேன், இந்தியாவில் ஆரம்பிக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் ஆரம்பிக்கிறேன், நியூசிலாண்டில் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆரம்பிச்சா என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் செய்யணும், எவ்வளவு நாள் ஆகும், எப்படி கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் கொடுக்கும், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு பலதரப்பட்ட கிரைட்டீரியாவை பேஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம கண்ட்ரி எந்த ரேங்க்ல இருக்கு? 189 கண்ட்ரியை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு பேங்க். அதுல நம்ம கண்ட்ரி வந்து 2014 134வது ரேங்க்ல இருந்தோம். மேக் இன் இந்தியா அப்படிங்கிற இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் படிப்படியா இந்த ரேங்க் இம்ப்ரூவ் ஆகி ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல, ஒரு 10 ரேங்க் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கு. எதனால நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓவர் த இயர்ஸ், வருஷம் இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் வந்து அனாலிசிஸ் பண்றாங்க வேர்ல்டு பேங்க். ஸோ இயர்லி தேர் இஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல என்னென்ன கிரைட்டீரியாஸ் இப்போ இந்தியாவில்
ஒரு புதுசா ஒரு ஆண்டர்பிரினர், இந்தியன் ஆண்டர்பிரினர் ஒரு பிசினஸ் செட் பண்ணும், இல்ல ஒரு மல்டிநேஷனல் கார்பரேஷன் இந்தியாவில் வந்து கொலாபரேஷனோட, இல்ல அவரே ஒரு கொரியன் கம்பெனியோ, ஒரு சைனீஸ் கம்பெனியோ, இல்ல ஒரு ஆஸ்திரேலியன் கம்பெனியோ, ஜெர்மன் கம்பெனியோ இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் பண்ணும். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அத்தனை ஃபார்மாலிட்டிஸும் மெஜாரிட்டி ஆஃப் த ஃபார்மாலிட்டிஸை வந்து எலக்ட்ரானிக், அதாவது டெக்னாலஜி மூலியமா அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. டிரான்ஸ்பரன்சி மீன்ஸ் 100% டிரான்ஸ்பரன்சி, பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும். நாம இதே பொதிகை சேனல்ல சில வாரங்களுக்கு முன்னாடி டிஜிட்டல் இந்தியான்னு ஒன்று ஒளிபரப்பினாங்க. அதுல எந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து இந்த சப்போர்ட் எல்லாம் கவர்மெண்ட் வந்து ஏற்படுத்தினாங்கிறது, அதுல இருந்து சில பெஸ்ட் பிராக்டிசஸ் தான் இப்போ மேக் இன் இந்தியாவுக்கும் யூஸ் பண்றோம். நம்பர் 1, பல டிபார்ட்மெண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். நம்பர் 1, பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன், இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு கம்பெனியோ ஒரு எல்எல்பியோ இன்கார்பரேட் செய்யணும்னா நேம் அவைலபிலிட்டி, டென், அந்த பார்ட்னர்ஸ் நம்பர், அதே மாதிரி கார்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இன்கம் டேக்ஸ்ல பேன் வாங்குறது, டேன் வாங்குறது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அப்ரூவல் வாங்குறது, ஷேர் அலாட் பண்ணோம்னா ஃபாரின் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு அந்த ஷேர் அலாட்மெண்ட்டை வந்து இன்ஃபார்ம் பண்றது, இது மாதிரி பலதரப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே இப்போ எலக்ட்ரானிக் ஆயிடுது. அதை வந்து ஷார்ட்டா சொல்லணும்னா இ பிசினஸ் சொல்றோம், எலக்ட்ரானிக் பிசினஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம வந்து மாச கணக்குல நடக்கும் அப்படிங்கறது எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகி வார கணக்காகி இன்னைக்கு நாள் கணக்காயிடுது. ஸோ ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஆரம்பிச்சோம்னா மேக்சிமம் 15 நாள்ல இருந்து 30 நாளுக்குள்ள பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிடலாம். இந்த நாள் கணக்கு சில ஸ்டேட்ல இன்னும் கம்மியா இருக்கு. இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு 5 ஸ்டேட் வந்து முதன்மையில் இருக்கு. 5 ஸ்டேட் எதுன்னா குஜராத், அதாவது அகமதாபாத், சிட்டிஸ் 18 சிட்டிஸை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் மட்டும். எங்க வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அகமதாபாத், செகண்ட் ஹைதராபாத். ஸோ சவுத் இந்தியாவில் வந்து ஹைதராபாத்தில் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிங்கன்னா the days is lesser than 30 days, 30 நாளுக்குள்ள நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது வந்து மூணாவது விஷயம் மேக் இன் இந்தியாவில். நாலாவது விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், 25 செக்மெண்ட்லயும் என்னென்ன டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுல ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிறேன். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பத்தி நம்ம அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசலாம், அவ்வளவு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. வெல்னஸ் இண்டஸ்ட்ரின்னா என்ன? இன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹெல்த்தை பத்தி யாரும் கவலைப்படலை. இன்னைக்கு தேங்க்ஸ் டு மீடியா, ஒவ்வொரு பத்திரிகையிலேருந்தும் மீடியாலேருந்தும் எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா அது வந்து ஹெல்த் செக்மெண்ட். மார்னிங் எடுத்ததுலேருந்து கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சி வந்து ஹெல்த் நிகழ்ச்சி இல்லாம எந்த மீடியாலையும் ஒரு ப்ரோக்ராம் இருக்காது. அதே மாதிரி ஏதாவது பத்திரிக்கை நியூஸ் பேப்பர் எது எடுத்தீங்கனாலும் ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட் வந்து ஹெல்த்துக்காக கான்ட்ரிபியூட் பண்றாங்க. இன்னைக்கு அவேர்னஸ் வந்து பாமர மக்கள் கிட்ட இருந்து ரிச் பீப்புள் வரைக்கும் இந்த ஹெல்த்தை பத்தி அவேர்னஸ் வந்துருது. ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி வருமான வரி சட்டத்திலேயே இன்கம் டாக்ஸ் ஆக்ட்லயே யோகா சேரிட்டபிள் பர்பஸை வந்து டெஃபினேஷன்ல யோகாவை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ டு தட் எக்ஸ்டென்ட் இன்னைக்கு வெல்னஸ்ங்கிறது ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஆயிடுது. இந்தியாவில் வெல்னஸ் பிசினஸ்ங்கிறது 5000 கோடி பிசினஸ். இந்தியா வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் ஆயுர்வேதிக் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் இன் த வேர்ல்டு. இந்தியாவிலேருந்து வேர்ல்டுக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகுது. வி ஆர் நம்பர் 2 இன் த வேர்ல்டு. And in நம்ம கண்ட்ரியில there is a potential of 30 lakh jobs in the particular investment. 5000 crore industry மற்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா, மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா there is a possibility of 30 lakh job opportunities only in this particular industry. நம்ம கண்ட்ரில இருந்து மட்டும் 6200 indigenous herbal plants availability இருக்கு. Indigenous only available only in India
இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் மெடிசன், ஹெர்பல் மெடிசன் வந்து வேர்ல்டில் எங்கேயும் கிடைக்காது. 6200 பிளான்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் 7.5 லட்சம் ரிஜிஸ்டர்ட் பிராக்டிஷனர்ஸ், அதாவது ஆயுர்வேதிக் ரிஜிஸ்டர்ட் பிராக்டிஷனர்ஸ் இந்தியாவில் இருக்காங்க. ஸோ இவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்கிற இண்டஸ்ட்ரி வந்து வெல்னஸ் இண்டஸ்ட்ரி. நம்பர் 1. நம்பர் 2, டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. இது ஒரு செக்மெண்ட். 25 செக்மெண்ட்ல டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து முக்கியமான செக்மெண்ட். 7% ஆஃப் த இந்தியன் ஜிடிபி வந்து டூரிசம் ரெவென்யூ மட்டுமே அடக்கம். 2014-15 12,000 கோடி வருமானம் வந்து டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில இருந்து மட்டும் வந்திருக்கு. இதே 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரதான் மந்திரிஜி மேக் இன் இந்தியா மிஷனுக்கு முன்னாடி இன்னொரு மிஷன் வந்து லான்ச் பண்ணார். முதல்ல அந்த மிஷனை தான் லான்ச் பண்ணார். பண்ணிட்டு பல இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து ரெகக்னைஸ் பண்ணார். ஐ ஹியர்பை நாமினேட் so and so Sachin Tendulkar to be the person for this particular mission. Institute of Chartered Accountants of India, an organization for this mission. And the mission is Swachh Bharat mission. Tourism and hospitality industry வந்து வளரணும் அப்படின்னா ஸ்வச் பாரத், அதாவது கிளீன் இந்தியா இருந்தா தான். இன்னைக்கு வந்து உலக அளவில் வந்து இந்தியா வந்து கிளென்லினஸ் இண்டெக்ஸ், இந்த மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ் மாதிரி கிளென்லினஸ் இண்டெக்ஸ்லையும் we are not even in the first 10 ranks. எந்த ரேங்க்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் not in the first 10 ranks. ஸ்வச் பாரத் மிஷனோட நம்ம ஃபாதர் ஆஃப் த நேஷன் மகாத்மா காந்தி ஜியோட விஷனும் இதுதான். இந்த பர்டிகுலர் மிஷனும் இந்த மேக் இன் இந்தியாவில் இந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியோட சேர்ந்து வருது. 32 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், அதாவது உலக பாரம்பரியமிக்க புகழ்பெற்ற ஸ்தலங்கள் இந்தியாவில் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச தஞ்சை பெரிய கோயில், மகாபலிபுரம், இதெல்லாம் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். இது இந்த மாதிரி 32 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டை தான் வந்து நம்ம ஃபாரினர்ஸ், அதாவது அந்நியர்கள் வந்து இங்கே பார்க்கணும், இந்தியாவோட பாரம்பரியத்தெல்லாம் பார்க்கணுங்கிறது அட்ராக்ட் பண்ணுற சில ஸ்தலங்கள். அது மட்டும் இல்லாமல் 25 பயோ ஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸ் ஆர் தேர். இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள் இருக்கு அக்ராஸ் த கண்ட்ரி, லென்த் அண்ட் பெர்த் ஆஃப் த கண்ட்ரி. அங்கெல்லாம் இன்னைக்கும் வந்து பிரிஸ்டைன் கிளியர் வாட்டர், நாமெல்லாம் வந்து 10 ரூபா 20 ரூபா கொடுத்து மினரல் வாட்டர்லாம் வந்து பாட்டிலில் வாங்கி சாப்பிட்றோம். அங்கெல்லாம் வந்து ஃப்ரீ, அதாவது ஆக்சிஜன் கலந்த இயற்கை எழில் சூழ்ந்த இடங்கள்லாம் இருக்கு. இன்னைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்கர்ஷன்லாம் போனோம்னா, இல்லை டீச்சர்ஸ் எல்லாம் ஆக்ஷன் போனோம்னா, பெரியவங்கெல்லாம் இன்னைக்கு வந்து இல்லை ஆஃபீஸ் கோவர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகணும்ட்டு. அக்ராஸ் த வேர்ல்டு எல்லாரும் வந்து இந்த 25 பயோ ஜியோகிராஃபிக்கல் ஜோன்ஸுக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்க. இந்தியாவில் அந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் இருக்கு. மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு சொல்றோம். மூணார், கேரளாவில் இருக்கிற மூணார், இந்த மாதிரி பல இடங்கள் இருக்கு. நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற சில இன்சைடு பிளேசஸ், நிறைய இடங்கள் இருக்கு. டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரியில் நாட் ஒன்லி the Indian entrepreneurs but also the international entrepreneurs, both are equally interested. So இது நம்பர் 1. இன்னொரு இண்டஸ்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் அடுத்த 10 வருஷத்துல அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும் 4 lakh crores இன்னும் டெவலப்மெண்ட்டுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. டெவலப்மெண்ட்டுக்கு இதுல ரீசெண்டா வந்து மேக் இன் இந்தியா மிஷனோட ஒரு ஆஃப் ஷூட் தான், ஒரு பர்டிகுலர் சப் ஆஃப் ஷூட் தான் ஸ்மார்ட் சிட்டி அண்ட் அம்ருத் சிட்டி அப்படின்ட்டு. ரீசெண்டா வந்து ஃபேஸ் 1 ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க, ஃபேஸ் 2 ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் சில சிட்டியை வந்து ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் மினிமம் 2 சிட்டியை வந்து ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1ல, ஃபேஸ் 2ல அதே மாதிரி 2 சிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 25 + 25 50 சிட்டியை வந்து ஸ்மார்ட் சிட்டி அனௌன்ஸ் பண்ணியாச்சு 100 ஸ்மார்ட் சிட்டியில்.
அதே மாதிரி 500 அம்ருத் சிட்டி அதை வேற அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ணணும்னா கவர்மெண்ட் மட்டும் பாசிபிலிட்டி கிடையாது, பிரைவேட் செக்டார்ஸும் உள்ள வரணும். பலதரப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்றது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல இருந்து ஸ்வச் பாரத் சப்போர்ட்ல இருந்து பல சப்போர்ட், பல செலிபிரிட்டிஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸ்வச் பாரத் மிஷன் கிளென்லினஸ் கேம்பெயின் மட்டும் கிடையாது. ஸ்வச் பாரத்ங்கிறது ஒரு வெரி பிக் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் ஏரியாஸ்ல 62,000 crore would be invested under ஸ்வச் பாரத் மிஷன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, இதுல கிளென்லினஸ் இண்டஸ்ட்ரியில இந்த ஸ்வச் பாரத் மிஷன் மூலியமா பல ரெவென்யூவும் வரும். ரெவென்யூ மல்டிப்ளைட் பை 5 times. மேக் இன் இந்தியால ஒன்னு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் 25 செக்மெண்ட்ல, ரெண்டாவது ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் பத்தி தெரிஞ்சுட்டோம். மூணாவது இம்பார்ட்டன்ட் விஷயம் ஒரு ஆண்டர்பிரினருக்கு, அவங்க இந்தியன் ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி இல்ல மல்டிநேஷனல் கம்பெனியா இருந்தாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டலுக்கு ஏதாவது சப்போர்ட் கிடைக்குமாங்கிறது தான் அடுத்தது பார்ப்பாங்க. அதுக்கும் வழி இருக்கு. ரீசெண்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேக் இன் இந்தியா இதை லான்ச் பண்ண கையோட அக்டோபர் 2014 பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்கு செப்பரேட்டா ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் கால்ட் ஆன்லைன் பப்ளிக் இஷ்யூ. 25 crores பப்ளிக் இஷ்யூ கீழே முன்னாடிலாம் போக முடியாது. அபவ் 25 crores தான் நம்ம போக முடியும். 25 கோடி கீழே எனக்கு கேபிட்டல் வேணும் அப்படின்னா பப்ளிக் கிட்ட போய் கேட்க முடியாது, என்னோட சொந்த பணம் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா லெவல்ல சென்னையிலேருந்து முதல் கம்பெனி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் மூலியமாக ஒரு சென்னை கம்பெனி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 22 கோடி கொண்டு வந்தாங்க. 22 கோடி இஷ்யூ பப்ளிக் இஷ்யூ உள்ள கொண்டு வந்தாங்க. இந்த கம்பெனி பேர் தான் தேஜோ இன்ஜினியரிங் லிமிடெட். பிரைவேட் லிமிடெடா இருந்தது பப்ளிக் லிமிடெடா கன்வெர்ட் பண்ணி 16 கோடி இஷ்யூ பண்ணாங்க. அது 1.6 times ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆகி 22 crores கேபிட்டல் உள்ள கொண்டு வந்தாங்க. இது மட்டும், இந்த ஃபெசிலிட்டி மட்டும் இல்லாம இது வரைக்கும் எஸ்எம்இ பப்ளிக் இஷ்யூ மூலியமாக 98 கம்பெனி இந்தியாவில் ஃபண்ட்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம எக்ஸிம் பேங்க், ஐடிபிஐ பேங்க் மூலியமாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாசிபிள். நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் மூலியமாகவும் சப்போர்ட் கொண்டு வரலாம். எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோவிங்ஸ், தட் மீன்ஸ் அப்ராட்ல இருந்து கூட நீங்க லோன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் பாசிபிள். ஸோ மேக் இன் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணணும் வித் 0 டிஃபெக்ட் அண்ட் 0 எஃபெக்ட்ங்கிற அப்ஜெக்டிவோட இண்டஸ்ட்ரியை செட் பண்ணா போறோம். கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸோட பிசினஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. செகண்ட், த ஸ்கோப், பிசினஸ் வளரத்துக்கு உண்டான ஸ்கோப்பும் மேக்சிமம் இருக்கு. 25 செக்மெண்ட்ல நாம இன்னைக்கு தெரிஞ்சின்றது ஒரு 4 செக்மெண்ட் தான் தெரிஞ்சிட்டோம். இன்னும் பல செக்மெண்ட் இருக்கு, இன்னும் பாக்கி 22 செக்மெண்ட் இருக்கு. முக்கியமா அரை மணி நேரமா மேக் இன் இந்தியானா என்ன அப்படின்னு ஆர்வத்தோட எல்லாரும் இந்த தொலைக்காட்சி பெட்டியை பார்த்துட்டு இருந்த அத்தனை நேயர்களுக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் தூர்தர்ஷன் பொதிகை சார்பாகவும் அனைவருக்கும் உள்ளங்கலந்த நன்றி, வணக்கம்.